மங்காத்தா படத்தோடைய டீம் ஃபஸ்ட்டு மங்காத்தான்னு இந்த ஸ்பெல்லிங்கில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் படத்தோடைய டீம் நியூமராலஜி படி மங்காத்தாவுடைய ஸ்பெல்லிங்கை மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அஜித் நடித்த மங்காத்தா படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிரேமோடைய ரிங்டோன் வந்து சின்ன பிள்ளைங்க வைக்கிற மாதிரி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு ரிங்டோன் வச்சுருப்பாரு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அவருடைய லேப்டாப்பில் ஒட்டி வச்சுருப்பாரு. கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுற இடத்துல பிரேம் மட்டும் சின்ன பிள்ளை மாதிரி ஃபோனில் ஆங்கிரி பேர்டு விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருடைய கேரக்டர் வந்து சின்ன பிள்ளை மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. மகத் வந்து பார் வச்சு நடத்திட்டு வருவார். அதை கனெக்ட் பண்ணுற விதமாக அவருடைய காரில் பீர் பாட்டில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அவருக்கு சூப்பர்மேன்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போகிறப்ப சூப்பர்மேன் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. பிரேம் வந்து பிக்கப் பண்ண வரும்போது அவருடைய டிஷர்ட்டில் சூப்பர் ஹீரோஸோடைய இமேஜ் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி மகத்தோடைய கிளைமேக்ஸில் மகத் வந்து சோனாவை வச்சு பிரேமை கொல்லலாம்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனால் மகத் தான் சாக போகிறாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டில் வந்து ஷர்ட் மட்டும்தான் இருக்கும், தலை இருக்காது. ஸோ இது மூலமாக மகத் தான் இந்த சீனில் சாக போகிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் காவலன் படம் தியேட்டரில் ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காவலன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். இந்த படம் வந்து ஒரு போலீஸ் சப்ஜெக்டான ஒரு படம். அதே மாதிரி காவலன் படமும் ஒரு போலீஸ் பாடிகார்டான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் அஜித்தோடைய உண்மையான வயசு இந்த மே வந்துச்சு அப்படின்னா 40ன்னு அவரே உண்மையான வயசை ரிவீல் பண்ணியிருப்பாரு. விநாயக் வந்து ஒரு தீ விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய உண்மையான ஐடென்டிஃபையை மறைச்சு வேற ஊரில் கிளைமேக்ஸில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் இப்படி தான் வருவார் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே கமல் ஏகாம்பரம் இன்ஸ்பெக்டர் வந்து டெத் ஆன மாதிரியும் ஆனால் பிரவீன்குமார்னு இன்னொரு ஐடென்டிஃபைல வாழ்கிற மாதிரியும் காமிப்பாங்க. ஸோ கமல் ஏகாம்பரம் மாதிரி தான் விநாயக் மகாதேவன் கடைசியில் மாற போகிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து சன் டிவி வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக பிருத்திவிராஜுக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது சன் டிவி மைக்கை பார்க்க முடியும். அதே மாதிரி டிவிலையும் சன் நியூஸ் சேனலில் தான் நியூஸ் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சுமந்தும் சுஜித்ராவும் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க லவ்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக சுஜித்ராவோடைய வீட்டில் கவனிச்சிங்க அப்படின்னா லவ் பேர்ட்ஸு ஃபோட்டோஸும் ஒட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சுமந்தோடைய வீட்டில் சத்யா போஸ்டரான கமல் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்பாரு. கமலோடைய ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் சுமந்தும் ஹேர் கட் பண்ணியிருப்பாரு. இவங்க மேரேஜ் பண்ண புது கப்பலாக இருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணுற விதமாக சீர்வரிசையாக இந்த கட்டிலில் கவரை கூட பிரிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிருத்திவிராஜோடைய ஒய்ஃப் வந்து பிருத்திவிராஜ் சாகிற மாதிரி கனவு கண்டிருப்பாங்க. அப்போ பிருத்திவிராஜ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ ஹீரோவோடைய ஒய்ஃபு வில்லனுடைய ஒய்ஃப் மாதிரி கனவு காணாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாராக இருந்தால் என்ன, உயிர் உயிர் தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டயலாக் மூலமாக பிருத்திவிராஜும் கெட்டவன் தான் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் முழுக்க எல்லா ஆக்டர்ஸோடைய கழுத்துலையும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு டிசைனில் கயிறு, கோல்டு செயின், சில்வர் செயின் எல்லாருடைய கழுத்துலையுமே ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் ஸ்பெஷலாக விநாயக் மகாதேவன் வந்து ஒரு டாலர் வச்சு சில்வர் செயின் வந்து போட்டிருப்பாரு. அந்த டாலருடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேண்ட்கப் டாலர் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பணத்தை கொள்ளையடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இவருக்கு எப்போ வேணாலும் ஜெயிலில் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற விதமாக இந்த ஹேண்ட் கப் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதே இது கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து எல்லாத்தையும் கொன்றுவார், பணத்தையும் கொள்ளையடிச்சிருவார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து முழுசாக தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக தான் அந்த செயினை அந்த தீ விபத்துலேயே தூக்கி போட்டுட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாரினில் வர கிளைமேக்ஸ் போர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செயினுமே போட்டிருக்க மாட்டார். விநாயக் மகாதேவனும் இந்த மகத் குரூப்பும் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிற ஆள் வந்து சுமந்தா தான் இருக்கும். இவருடைய மேரேஜில் தான் எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. படத்தோட இடையில விநாயக் மகாதேவன் வந்து ஆறுமுக செட்டியாரை காரில் இருந்து தள்ளி விட்டுருவார். இவர் தான் வந்து கொலை பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் 3 months ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு வருவாங்க. அப்போது சஞ்சனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சஞ்சனா கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அப்போ உங்கள் அப்பாவை மேலே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த டைலாக் மூலமாக இவங்க அப்பாவை விநாயக் மகாதேவன் தான் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு அப்படிங்கிறத முன்னாடியே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க.
விநாயக் மகாதேவனும் பிரேமும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு மறுநாள் காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிரேம் மேலே ஒரு டவுட் இருக்கும். ஒருவேளை பணத்தை கொள்ளையடிக்க போகிறோம்னு சொன்ன விஷயம் இவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீனில் பிரேமுக்கு கொள்ளையடிக்கிற போகிறோம் அப்படிங்கிற அந்த சொன்ன விஷயம் மறந்து போயிருக்கும். ஆனால் விநாயக் மகாதேவனுக்கு மறந்து போயிருக்காது. அதுக்கான டீட்டெயிலாக எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா, பிரேம் வந்து சாப்பிட்ட தட்டு, அவர் குடித்த காஃபி டம்ளரு, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுட்டு போயிடுவார். ஒரு டிசிப்ளினே இருக்காது. ஆனால் இதே இது விநாயக் மகாதேவன் வந்து குடித்த காஃபி கப்பில் கழுவி வைக்கிற மாதிரி, பிளேட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் குடிக்கிற காஃபி கப்பில் பர்ஃபெக்ட் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இது மூலமாக நைட்டு கொள்ளையடிக்க போகிறோன்னு சொன்ன அந்த விஷயம் வந்து இவருக்கு மறக்கலை அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. விநாயக் மகாதேவனுக்கும் பிரேமுக்கும் எப்போதுமே மணி மைண்டாக தான் இருக்கும். அதுக்கான டீட்டெயிலாக இந்த சீனில் பிரேம் குடிக்கிற கப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மணி டிசைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஆரம்பத்தில் இருந்து விநாயக் மகாதேவன் வந்து சாஃப்டாக காமிச்சிருப்பாங்க. பணத்தை காணும்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த சின்ன பையன்கிட்ட போய் நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப சைக்கோ கேரக்டருக்கு மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம எதுலையுமே தோத்ததில்லையே, இந்த சின்ன பசங்க கிட்ட போய் தோத்துட்டோமேன்னு ரொம்ப சத்தமாக கத்தி பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. த்ரிஷாவும் அஜித்தும் இதுக்கு முன்னாடி கிரீடம் படத்தில் ஒன்றா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வர ஒரு பாட்டை வந்து மங்காத்தா படத்தில் இந்த ஒரு சாங்கில் பேக்ரவுண்ட்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விநாயக் மகாதேவன் வந்து பிருத்திவிராஜோடைய ஒய்ஃபை கடத்தி வச்சிருப்பாரு. அப்போ அவங்களுடைய ஃபோனை பார்த்துட்டு என்ன ஃபோன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த 500 கோடி வந்து காணாமல் போயிருக்கும். ஸோ அவர்கிட்ட மணி இல்லாத மாதிரியும், இதே இது கிளைமாக்ஸ் சீனில் பிரவீன்குமார் வந்து பிருத்திவிராஜ்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொடுப்பாரு. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது என்ன சீப்பான ஃபோனாக இருக்குது அப்படின்னு விநாயக் மகாதேவன் வந்து சொல்லுவார். இந்த சிச்சுவேஷனில் இப்போ இவர்கிட்ட வந்து 500 கோடி இருக்குது, ரொம்ப பணக்காரராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக தான் ஃபோன் மூலமாக காமிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க விநாயக் மகாதேவன் வந்து ஐ எம் கிங் மேக்கர்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். பணத்தை கொள்ளையடிக்கிற நேரத்தில் கூட இந்த 4 பேரை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு செஸ் போர்டு மூலமாக தான் வந்து பிளான் பண்ணுவார். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக கிளைமேக்ஸில் பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது செஸ் போர்டில் எப்படி ஒயிட் கலர் காயின் பிளாக் கலர் காயின் இருக்குமோ அதே மாதிரி இவங்க 2 பேருடைய காஸ்டியூமோடைய பேண்ட் கலரை பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர் பேண்ட்டும் ஒயிட் கலர் பேண்ட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. காயின் கலருக்கு ஏற்ற மாதிரியே பேண்ட் கலரையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அஜித் வந்து இந்த படத்தில் இருந்து தான் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. மங்காத்தா படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் மங்காத்தா படத்தோடைய டீகோட் வீடியோ பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மங்காத்தா படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.